ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் வந்தாச்சு, ஃபைனல் டெசிஷன் எடுத்துட்டாங்க. நாங்கள் ஒத்துக்கிறோம், எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஒத்துக்கிறோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் என்ன போகிறாங்கன்னா, நல்ல விஜய் பார்வதியும் கமருதீன் பேசாமல் இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பட் அது வந்து பெரிய சுவாரஸ்யமாகவே இருக்காது. அவங்க 2 பேரும் பேசாமல் இருக்கிறதையே போன 2 வாரத்துக்கு முன்னாடி அரோரா கூட இருக்கும்போது கமருதீன் கிட்ட பேசவே இல்லையே விஜய் பார்வதி. அவன் ஆனால் கமெண்ட்ஸில் சொல்கிறது எதுக்காகனா, விஜய் பார்வதியோட கேம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது நல்லா இருக்காது. இங்கே என்னென்னா சுவாரஸ்யமே, அவங்க அதை ஒத்துக்கிட்டு இப்போ ஒரு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த இதை செய்யும்போது தான் இருக்குது. ஏன்னா இவங்க கொடுத்த என்னென்னா தண்டனை, 2வது தண்டனை என்னென்னா, அதான் அவங்க தான் கேட்டாங்க, ஃபிசிக்கலாக என்ன வேணும் தண்டனை கொடுக்க நாங்கள் பண்ணுறோன்னு விஜய் பார்வதி கமருதீன் கேட்கும்போது, அப்போ எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்யணும். அன்றைக்கி பிக் பாஸ் கொடுத்தாரு பார்த்திங்கன்னா பனிஷ்மெண்ட், அந்த பனிஷ்மெண்ட் மாதிரி எல்லாமே நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இவங்க யோசிக்கிறாங்க. கமருதீன் என்ன பண்ணுறாரு, பின்வாங்குறாரு. இல்லை நம்ம வந்துட்டு பண்ண வேண்டாம், இவங்க நிறைய வேலை கொடுத்துட்டாங்கன்னா கஷ்டப்படும், அதுக்கு நம்ம பேசாமல் இருப்போன்னு. ஏன் நான் எப்படா பேசாமல் இருப்பேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு இருக்காங்க. அதேமாதிரி இன்னொன்று என்னென்னா, அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசாமல் இருந்தால் அது நல்லா இருக்காது. அதுக்கு நம்ம வந்து சரி நாங்கள் இந்த வேலையை செய்கிறோன்னு சொல்லிட்டு செய்வோம், அப்போ இன்னும் நல்லாயிருக்கும், இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். சொல்கிறத கேளுன்னு சொல்லதுக்கப்புறமா எல்லாம் கலந்து பேசி அதுக்குள்ளே வேறு அமித் வேறு வந்துட்டு, நான் வந்து வெறும் தண்ணியை மட்டும் தான் குடிக்க போகிறேன், இன்னும் சோறு தண்ணி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அதாவது சும்மா இருந்தவங்களே சொரிஞ்சு விட்ட மாதிரி வந்து சொன்னோடனே, ஏங்க நீங்கள் அவங்களுக்காக வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர்னு. அதில் ஒரு 3 பேர் கீழே படுத்துட்டாங்க. யார்? திவ்யா, எஃப்ஜே, ஆதிரி. கேட்ட இது அரோரா கேட்டால் நாங்களும் வந்து தூங்குற மாதிரி தர்ணா போராட்டம் பண்ணுறோமா? ஐயோ, போராட்டத்துக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போச்சுடா சாமி நம்ம இருந்துச்சு. கடைசியில் வந்து ஒத்துக்கிறாங்க, நாங்கள் எல்லா வேலைகளும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு. திவ்யா வந்து அதில் வந்து ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்காங்க. என்னென்னா, பாத்ரூம் கிளீனிங்க நாங்களே பண்ணிக்கிறோம், நீங்கள் மைக்கை மட்டும் மறைச்சி இப்போ சமம் பண்ணுங்க, பா சூப்பர்மா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க தேங்க்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் சொல்கிறார் கமருதீன், இவர் விக்ரம், நீங்கள் பேசாமல் இருந்தால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். தம்பி நீ பேச வர எனக்கு தெரியுதுன்ற மாதிரி அவங்க கலாச்சாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ரம்யா என்ன சொல்கிறாங்க, அவன் இருப்பான், இவன் செத்து போயிடுவா பாரு அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு போகிறாங்க. அவங்ககிட்ட பேசாமல் தான் இவன் செத்துருவா அப்படின்ட்டு. எது எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டு பழைய தூக்கி போட்டு அவங்கள வந்து வேலை வாங்க வச்சிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரே ஒரு வேலை தான், ஒரே ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி நீங்கள் யாருமே பண்ணல. இப்போ விஜய் சேதுபதி வந்துட்டு கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அவங்களும் பண்ண போகிறாங்க. இப்போது விஜய் சேதுபதி வந்து சாட்டர்டே எபிசோடில் வந்து கிளிக்கிற 2 பேரும் விஜய் பார்வதியும் கமருதீனும் வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு கேள்வி கேட்குறது, சரி இப்போ நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்களே, நீங்கள் யாரும் மைக்கை மறைச்சோ இல்லை மைக்கை கட்டி இது வரைக்கும் பேசுனதே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இவங்களாம் மூஞ்சி எங்கே வச்சுப்பாங்க? சரி அப்படி பண்ணுறீங்களே, நீங்கள் பண்ணிருக்கீங்க, ஒத்துக்கிறீங்க, அப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நீங்கள் யாரும் கேட்டால் என்ன பண்ணுவாங்க இவங்க? புரியுதுங்களா? இது முதல் தண்டனையே கிடையாது. இது எப்படின்னா, ஒரு வாட்டி ரீஎன்ட்ரி கொடுத்த அசீம் சீசனில் வந்துட்டு தலையை எப்படி பண்ணணும், ஒரு பக்கம் மீசை எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்போ கமல்ஹாசன் அவர் வச்சு செய்வார், ஆனால் அசீம் மட்டும் செஞ்சுருக்க மாட்டார். அந்த மாதிரி இருக்குது இது. பட் என்ன நடக்க போது தெரியல, பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.